சின்னதாக ஒரு கதை சொல்லவா? என் லைஃப்பில் நான் ஆசைப்பட்டது எதுவுமே கிடைச்சது கிடையாது. ஆமாடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நான் அப்படியே கிடைச்சாலும் ரொம்ப லேட்டாக தான் கிடைக்கும். அந்த கிடைக்கும்போது அந்த ஆசைப்பட்ட ஃபீலே போயிடும் நமக்கு. இதை நான் ஏன் சொல்ல வரேன்னா, எனக்கே தெரிலங்க. இந்த 18, 19 வயசு வரைக்கும் ஓகே. இந்த 20, 21, 22 வயசுக்கு அப்புறம் லைஃப்பை பற்றி யோசிக்க ஆரம்பிச்சிடும். டிப்ரெஷன். என்ன பண்ண போகிறோம், அடுத்து நமக்கு என்ன, எவ்வளோ நமக்கு சம்பளம் கிடைக்க போகுது, என்ன வேலைக்கு போனால் எவ்வளோ சம்பளம் கிடைக்கும், இன்னும் நிறைய யோசிக்க ஆரம்பிப்போம். இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கும் போது ஒரு பெரிய அடி ஒன்று கிடைக்கும் நமக்கு. என்னென்னா, கூட இருக்கவங்க நமக்கு துரோகம் பண்ணுறது. அதெல்லாம் லைஃப்பில் மறக்கவே முடியாதுங்க. லவ்வை பற்றி சொல்லங்க, ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி சொல்கிறேன். பெரிய சோழர் பரம்பரை. ஏன்னா நம்ம கூட 10 வருஷம் 15 வருஷம் நம்ம நல்ல க்ளோஸாக இருப்பாங்க. நம்ம ஃபேமிலி ஃப்ரெண்டாக அப்படின்னு நினைக்காம நம்ம ஃபேமிலியில் ஒருத்தவங்க நம்ம நினச்சிருப்போம். அப்போது நம்மளை வச்சு நம்ம அவங்கள வேறு இடத்துல நம்ம வேலைக்கு சேர்த்துருவோம். அப்படின்றப்போ நம்மளால தான் அவங்க அந்த வேலைக்கு போயிருப்பாங்க. ஜஸ்ட்டு நான் சொல்லி காமிக்கல, அவங்க நினச்சிருக்கலாம்ல இவங்களால தான் நம்ம இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு. நம்மளை பற்றி புறணி பேசாமல் இருக்கலாம்ல. ஆனால் நம்மளாலேயே முன்னாடி நம்மளாலேயே எல்லாம் பண்ணிவிட்டு நம்மளை பற்றி புறணி பேசும்போது அங்கே இருக்குது பாருங்கள் செம்ம ட்விஸ்ட்டு. சத்தியமாக சொல்கிறேங்க, என் லைஃப்பில் இது நடந்திருக்கு. உங்களுக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள்.